கொலை செய்யணும் பூரா போதை அடிச்சா கொலை பண்றான். நம்ம நேத்து நடந்த அந்த இதுல கூட கஞ்சா சொல்லுது. பொது ஏதோ ஒரு சம்பவத்தை பொதுவா பேசக்கூடாது. இந்த ஆட்சி வந்த பிறகுதான் எஃப்ஐஆர் ஒழுங்கா போடப்படுது, அதனால வழக்கு எண்ணிக்கை கூடுது. இந்த ஆட்சி வந்த பிறகுதான் தண்டனைகள் நிறைவேற்றப்படுது. இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அரசு வழக்கறிஞர் தண்டனை கொடுக்கணுங்கிறாங்க. இப்ப சமீபத்தில் சாத்தாங்குளம் வழக்கு, இந்த வழக்கை மூடி மறைக்கிறதுக்கு எடப்பாடியார் முயற்சி செய்தார். அவங்க மூச்சு திறந்தால் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னார். நடந்தது என்ன? இந்த கொலை வழக்கு இப்ப அவரும் ஒரு காரணமா போயிட்டார். அதனால போதை என்பது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, போதை இந்தியாவில எங்க வந்துகிட்டு இருக்கு. பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல பாஜகவுடைய நெருங்கிய நண்பர் அதானி துறைமுகத்தெல்லாம் வருது. அதை பிடிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? தமிழ்நாடு அரசுக்கு இல்ல. ஆந்திராவில இருந்து வருதுன்னு வச்சுங்க, கர்நாடகாவில இருந்து வருதுன்னா அதையும் பிடிக்கிறது திரு அமித்ஷாவுடைய வேலை. அப்ப இந்த போதை வர்றதுக்கு காரணம் அவங்கதான். ஆனா போதை வழக்கு கைது பண்ணப்பட்டவர்கள், ஊழல் வழக்குல கைது பண்ணப்பட்ட ஒரே முதல்வர் ஜெயலலிதா உலகத்துக்கே தெரியும். குற்றம் சாட்டப்பட்டது மட்டுமல்ல, குற்றவாளின்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கோ கலைஞர் அவர்களுக்கோ அந்த மாதிரி நிலைமை இல்லை. அதே மாதிரி இந்த நீங்க சொல்லக்கூடிய குற்றங்கள் இருக்கு இல்லையா, இந்த குற்றங்கள் எல்லாம் உடனுக்குடன் வெளியே தெரியுது. முன்னெல்லாம் வெளியே தெரியாது. கஞ்சா குற்றம் சொல்றீங்க இல்லையா, ஆக உங்களுக்கு அந்த போதைப் பொருள் வழக்குல மாட்டின ஒரு அமைச்சர் உங்களுக்கு தெரியுமா? மருத்துவத்துறை அமைச்சர் ஒருத்தர் சிக்கி மாட்டி பணத்தை தூக்கி வெளியே போட்டு ஐடி வேடு இன்னைக்கு இருக்காரு. யார் உங்களுக்கு ஒரு தெரியுமா உங்களுக்கு? அதாவது போதைப் பொருளால் கைது செய்யப்பட்டது அதிமுக தான். இதுவரை திமுக யாராவது போதைப் பொருளால் கைது செய்யப்பட்ட ஒரு எம்எல்ஏ காமிங்க. இது செய்யப்பட்டது ஒரு அமைச்சர். எது? குட்கா வழக்கு. அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்ப இவையெல்லாம் திமுக ஆட்சியில கண்டுபிடிக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்படுது. இன்னொரு விஷயம், உலகத்திலே இல்லாத ஒரு விஷயம், யார் போதை கஞ்சா விற்கிறாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்ல முடக்கின சட்டம் போட்டது இந்த ஆட்சி. ஆஃபர்னு திமுக நிர்வாகி ஒரு ஆளு மாட்டினாரு, அவரு மறுபடியும் இப்போ பெயில்ல வந்திருக்காருல்ல. அதிமுக 50 நிர்வாகி மாட்டிருக்கலாம், இவர் மாட்டலாம். ஒரு யார் கட்சியில உள்ளவங்களை பத்தி எல்லா லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்கான்னு சொல்றாங்க அதிமுகலையும் திமுகலையும். அந்த கோடிக்கணக்கான பேரை பத்தி முழு வரும் யாருக்கா தலைவருக்கு தெரியுமா? ஆனா இந்த தலைமை ஒண்ணுதான், யார் தவறு செய்தாலும் உடனடியா கட்சியில மாத்தினாங்க.